வெல்கம் டு Vijay சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பலூன் ட்ரிக் வந்து போட்டிருப்போம். அந்த பலூன் ட்ரிக்கை சீரியஸாக கண்டினியூ பண்ணவான்னு கேட்டிருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரொம்ப ஆதரவு தந்திருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒட்டக சிவிங்கி, எலி, துப்பாக்கி இந்த மாதிரி பண்ணுற மாதிரி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பலூன் ட்ரிக் இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டைமில் வந்து ஐபிஎல் மேட்ச் வருது. ஐபிஎல் பார்த்துட்டே நீங்கள் ஹெச்பி லேப்டாப், OnePlus மொபைல், அது போக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஸ்மார்ட் வாட்ச் இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் வின் பண்ண முடியும். ரீசெண்டாக நானும் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வின் பண்ணியிருக்கோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா பிரெண்டன் மெக்கலம் வந்து ரீசெண்டாக வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு அதிகமான கான்டெஸ்ட் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெபாசிட்க்கு உங்களுக்கு 25,000 ரூபா வரைக்கும் போனஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து டெபாசிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்கும். அது போக மோஸ்ட் பெட் இந்தியா வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக வந்து ஐபிஎல் மேட்சை வந்து பார்க்க முடியும். அது போக 24/7 கஸ்டமர் சர்வீஸ் வந்து அவைலபிளா இருக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில. அது போக நீங்க வின் பண்ற அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா UPI, Paytm, Google Pay வச்சு ஈஸியா வந்து டிரான்சாக்ஷன் உங்களால பண்ணிக்கிற முடியும். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்றேன்னு சொல்லி டவுன்லோட் பண்ண வேண்டாம். நீங்க வந்து அதை ஃபுல் டீடைலை வந்து ரெஃபர் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அனிமல் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பலூனை வந்து நான் எடுத்துக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டக சேவிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ண போறோம். ஒட்டக சேவிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இல்லாட்டினா மஞ்சள் கலர் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பலூனை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அப்படின்னா தான் வந்து நீங்கள் செய்யும் போல வந்து உடையாமல் இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து இந்த மாதிரி நான் இழுத்து விட்டுக்கிறேன். நல்லா வந்து இழுத்து விட்டுக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே வாங்கினீங்க ப்ரோ பலூன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் கன்ஃபார்ம் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாங்குறதுக்குரிய லிங்க் வந்து தரேன். அது வேணால் வந்து போய் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காற்று வந்து அடிச்சுக்கலாம். ஒட்டக சேவிங்க்கு வந்து எப்பயுமே பலூனில் வந்து இந்த மாதிரி டைப் பலூனில் வந்து காற்று அடிக்கிறீங்க அப்படின்னா மடக்கி செய்யும் போல வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிடாமல் இருக்கணும். அப்படின்னா கொஞ்சம் போல கேப் வந்து விடணும். ஃபுல்லாக அடிச்சிட்டிங்க அப்படின்னா வெடிச்சிரும். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து பாருங்கள் இந்த லெவலுக்கு வந்து கொஞ்சம் கேப் வந்து விட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கேப் விட்டுட்டு முடிச்சு வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்படின்னா தான் நம்ம வந்து திரி செய்யும் போல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும், வெடிக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து முடிச்சு வந்து போட்டாச்சு. இப்போ வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ஒட்டக சேவிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா வாய் இருக்குது பார்த்திங்களா? வாய் பகுதி வந்து ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். இது வந்து இந்த லெவலுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இந்த லெவலுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காது. ஸோ காது செய்ய போகிறோம். காதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இதை வந்து இப்போ முறுக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இருங்க. இப்போ வந்து காதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இது. இப்போ வந்து பாருங்கள் 3 இதை வந்து நம்ம திருகி விட்டுட்டோம். திருகி விட்டுட்டு 2 இதை வந்து சேர்த்தாப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒன்று செஞ்சுப்போம் பார்த்தீங்களா? அதை வந்து சேர்த்தாப்பில் திருகி விட்டுருங்க. இப்போ திருகி விட்டுட்டிங்க அப்படின்னா பாருங்களேன், இது வந்து வாயாக இருக்கும், இது வந்து காது அந்த மாதிரி ஆயிரும். அதுக்கடுத்து ஒட்டக சேவிங்க்கு நம்மளுக்கே தெரியும் கழுத்து ரொம்ப பெருசு. ஸோ அதனால் கழுத்தை வந்து நல்லா வந்து பெருசாக வந்து இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கால் வந்து செய்ய போகிறோம். காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தாங்க 2 இது சமமாக வந்து மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 2 இது சமமாக இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க, சுற்றி விட்டுக்கோங்க நல்லா. அவ்வளோதான், சுற்றி விட்டாச்சு. இதை 2ஐயும் சேர்த்தாப்புல ஜாயின் வந்து பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து சேர்த்தாப்புல இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு இதை வந்து வெளியே கூட எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டக சேவிங்க வந்து கால் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து ஒட்டக சேவிங் கால் ரெடி ஆகிடுச்சு. உடம்பு அடுத்து ரெடி பண்ணணும். உடம்புக்கு இந்த அளவுக்கு வந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்களேன், நம்ம வந்து எவ்வளோ கேப் விட்டுருந்தோம். இப்போ வந்து பாருங்கள் இந்த லெவலுக்கு வந்து மடங்கிருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 இது இன்னொருக்கு அதே மாதிரி அகைன் வந்து 2 இது வந்து செஞ்சுக்கலாம் நம்ம. இப்போ 2 இது செஞ்சுட்டு சேத்தாப்பில் வச்சுட்டு திருகி விட போகிறோம். அவ்வளோதாங்க. திருகி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒட்டக சேவிங்க நம்மளுக்கு ரெடி. பாருங்கள், அழகாக வந்து ஒட்டக சேவிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. 2 கால் வந்துடும். வால் வந்து சின்னதாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்துடும். அதுக்கடுத்து கழுத்து வந்து பெருசாக இருக்கும். பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு ஒட்டக சேவிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே வந்து அம்மாட்ட தந்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு எலிக்குட்டி வந்து செய்ய போகிறோங்க. எலிக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நான் இந்த கலர் வந்து பலூன் எடுத்துக்கிறேன். பலூன் வந்து ஊதிக்கலாம் நம்ம. எலிக்குட்டிக்கு வந்து ரொம்ப கம்மியான சைஸில் வந்து இப்போ ஊதினாலே போதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெவலுக்கே கொஞ்சம் அதிகம் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த சைஸுக்கே வந்து நம்ம வந்து கொஞ்சம் இவ்வளோதும் ஊதிக்கலாம். ஊதிட்டு வந்து நான் ஒரு முடிச்சு வந்து போட்டுக்கிறேன். எலிக்குட்டியுமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் எலிக்குட்டிக்கு வந்து செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதனால் இப்போ வந்து இதை வந்து முடிச்சு வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து எலிக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் சைஸில் இருக்கணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்களேன், எலிக்குட்டிக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து மூஞ்சி இந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னா காதும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஷேப்புக்கு தாங்க இருக்கணும். ஃபேஸ் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், காதும் சின்னதாக இருங்க.
நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 3 ரவுண்டும் வந்து சேமாக இருக்குங்க. இருங்க. ஓகே. இப்போ 3 ரவுண்டும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது பார்த்தீங்களா? அதை அப்படியே சுற்றி வச்சு ஒரு திருகு தெரியுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. பார்த்தா தெரியும். ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். காது கூட பெருசாக இருக்கும். மூஞ்சி வந்து சின்னதாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து இருக்குது பார்த்தீங்களா? கழுத்து வந்து நம்ம கரெக்டாக வந்து சின்ன ரவுண்டாக கொடுக்கணுங்க. ரொம்ப பெருசாக கொடுக்க கழுத்தும் சின்னதாக இருக்கணும். அடுத்து காலுமே பார்த்தீங்கன்னா அதே சேஃப் தாங்க. 3 ரவுண்டு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 3 ரவுண்டு எடுத்துக்கோங்க. அதை அப்படியே திருப்பி வச்சு ஒரு சுற்று. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இருங்க. ஓகே. கால் இன்னும் வரல. இப்போ இருங்க. கால் இதாங்க கால். அவ்வளோதான். கால் வந்து இது வந்து தலை, இது வந்து 2 கால் வந்து நீங்கள் குண்டாக கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான். உடம்பும் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கணும். அதாவது இந்த சைஸுக்கு வந்து இருந்தால் போதும் உடம்பு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 கால் வந்து அதே தான் 2 சேமாக இருக்கிற மாதிரி வந்து சுற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 3 ரவுண்டு இருந்துச்சா, அதை அப்படியே சுற்றி 2ஆக வச்சுட்டு ஒரு காலுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எலிக்குட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. எலிக்கு வந்து இவ்வளோ பெருசாக வந்து வால் வராது. ஸோ இதுதான் எலிக்குட்டி. பார்த்தீங்கன்னா தெரியும் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால் வந்து ஒரு ரவுண்டு வந்து சுற்றி விட்டுக்கோங்க. இவ்வளோ இருந்தால் போதும். சுற்றி விட்டுட்டு இதை வந்து இழுத்து விட்டிங்க அப்படின்னா உடஞ்சிரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாலை வந்து முடிச்சு போட்டு விட்ருங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஒரு திருகு வால் வந்து இங்கிட்டு வரும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன எலிக்குட்டி இதாங்க. பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். ஒரு பெருச்சாளி மாதிரி சின்னதாக வந்து அழகாக இருக்குது. இதுதான் சின்ன எலிக்குட்டி. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். எலிக்குட்டி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து இதை வந்து வச்சுக்கலாம். அடுத்து வந்துடுறேன். இப்போ அடுத்து வந்து 3வது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கன்று வந்து பண்ண போகிறோம். கன் வந்து பண்ணுறதுக்காக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ 2 பலூன் வந்து எடுத்துக்கலாம். இந்த 2 பலூனையுமே ஊதிக்கணுங்க. இப்போ 2 பலூனையும் வந்து அட் அ டைமில் 2ஐயும் வந்து ஃபஸ்ட்டே ஊதி வந்து நீங்கள் வந்து ரெடியாக வந்து வச்சுக்கணும். ஸோ அதுக்காக வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து இழுத்து விட்டுக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து 2 இதையும் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஊதிக்கிறேன். தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு 2 இதை வந்து நம்ம இது பண்ணிட்டோம். ப்ளூ வித் வந்து ரெட்டு வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. சரி, ஓகே. இதை வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கன்னுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு சைடை வந்து இந்த மாதிரி வந்து இழுத்து விட்டுக்கோங்க. இங்கே காற்று ரொம்ப அடிக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சைடை வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி வந்து இழுத்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்று இருக்குது பார்த்தீங்களா? கன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடை வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடை வந்து இப்படி வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடை வந்து இந்த மாதிரி திரிவி விட்டுக்கோங்க. இதுதான் கைப்பிடியாக இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி திரிவி விட்டுக்கிறேன். அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு சுற்று இருக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதை சுற்றி ஒரு சுற்று. அவ்வளோதான். இதுக்கடுத்து இங்கே வந்து ஒரு நாட்டு வந்து போட்டு அவ்வளோதான். ஒரு சுற்றி வந்து சுற்றி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. கன்னுக்கு வந்து பாருங்கள் இந்த இதை இழுத்து விட்டோம் அப்படின்னா கன்று வந்து பெருசாக இருக்கும். அது போக வந்து இது கைப்பிடிக்க வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் பலூன் இருக்குது பார்த்திங்களா? இதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுட்டு இன்னும் ஒரே ஒரு சுற்றுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு சுற்று. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே கூடி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வரும். இன்னொரு சுற்று வந்துருச்சா? ஸோ அதுக்கடுத்து தான் கொஞ்சம் பெரிய வேலை இருக்குது. இது இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து உள்ளக்க வந்து விட்டுட்டு இங்கிட்ட எடுக்கணுங்க. ஸோ அது வந்து உடையும் பலூனு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி சேஃபுக்கு இருக்கா? ஸோ இங்கே கூட வந்து ஒரு சுற்று வந்து சுற்றிட்டு ஒரு சுற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து இங்கே வந்து ஒரு இதை வந்து சுற்றி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. இப்பா கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு நம்ம. அவ்வளோதான். இப்போ வந்து எடுத்தாச்சா? இப்போ பாருங்கள் தெரியும் கன்று வந்து பாதி இது வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரே ஒரு ரவுண்டுங்க. இப்படி ரவுண்டு வச்சுட்டு இந்த இதில் வந்து இந்த கடைசி இருக்குது பார்த்திங்களா? இதை வந்து ஒரு நாட்டு வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு ஒரு சூப்பரான கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுதான் கன்று நம்மளுக்கு. இதில் வந்து கையை வந்து நீங்கள் விட்டுக்கணும். விட்டுட்டு இதை வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான கன் வந்து ரெடி ஆயிருங்க. இதை வந்து கொஞ்சம் இழுத்து கூட பின்னாடி வந்து விட்டுக்கோங்க.
விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்களா, கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி டட்டன்னு சுடலாம், பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இது கன்னு. இதே டைப்பில் வந்து நம்ம சின்னதாக கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய டைப்பில் வந்து நம்ம கன்று வந்து பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், நீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. கன்று செய்கிறதும் கொஞ்சம் பார்த்து செய்யணும். இங்கே வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா உடையக்கூட சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் இதை வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பலூன் வந்து நிறையாவே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எலிக்குட்டி வந்து பிடிச்சவங்க வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டக சிவிங்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஒட்டக சிவிங்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்று வந்து இது 2வது கன்று நான் செஞ்சேன். சின்னதாக செஞ்சுருக்கேன். சின்னதாக செஞ்சது நீட்டாக இருக்குது. இது வந்து பெரிய கன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி வந்து வளைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இப்போ அதையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். பாருங்களேன், இது ஒரு கன்று. ஸோ இது வந்து சின்ன கன்று. இதுவுமே செமையாக இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக நீங்களே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிரியேட்டிவிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து சிம்பிளான மெத்தடில் செஞ்சது. இதை கண்டிப்பாக வாங்கி நீங்களும் பலூன் ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம பண்ணது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 3 இது செஞ்சுருக்கோம்ல, இதில் எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.